ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரம் முதல் தேவனுக்கும் அவரது கட்டளைகளுக்கும் அவரது மக்களுக்கும் எதிராக இருந்த 7 தேசங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்கள் இங்கே இந்த அதிகாரங்களில் வெளிப்படுவதை குறித்து நாம் பார்க்க முடியும். எல்லா தேசங்களும் இறுதியில் தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். தேவனது இரட்சிப்பின் திட்டத்தை உலக வல்லமைகளால் அழிக்க முடியாது என்பதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இவ்வுலகத்தில் தேவனற்ற வல்லமைகள் ஜெயித்தது போல சில நேரங்களில் தோன்றினாலும் எல்லா தீமைகளும் நியாயத்தீர்ப்புக்குள்ளாய் தேவன் கொண்டு வரும் நாள் இருக்கிறது. அப்பொழுது கொடிய தேசங்கள் அதன் தண்டனையை பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். தேவனது உண்மையுள்ள மக்கள் முழுமையான இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவார்கள். இந்த 25வது அதிகாரத்திலே அம்மோனுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லப்படுவதை குறித்து பார்க்கிறோம். அம்மோன் புத்திரருக்கு எதிராக இஸ்ரவேலுக்கு கிழக்கே வாழ்ந்து வந்த அம்மோன் புத்திரர் எருசலேமின் வீழ்ச்சியிலும் தேவாலயத்தின் அழிவிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததினால் அவர்கள் தண்டனையை பெற்றுக்கொள்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கைகொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணினபடியினால் இதோ உனக்கு விரோதமாக என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்புக்கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து உன்னை நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் காணுகிறோம். தொடர்ந்து மோவாபுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்கள் என்று மோவாபும் சேயீரும் சொன்னினபடினாலே இங்கே மோவாபிலே நியாயங்களை செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி மோவாப் தேசத்துக்கு விரோதமாய் இங்கே ஆண்டவரது தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஏதோமுக்கு எதிரான தீர்க்க தரிசனம். இஸ்ரவேலை ஏதோமியர் ஆழமாக பகைத்தபடியினால் இங்கே தண்டனையை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தராகிய ஆண்டவர், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதன் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடி சங்காரம் பண்ணி அதை தேமான் துவங்கி தேதான் மட்டும் வனாந்தரமாக்குவேன், பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமான கோபாக்கினின் தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. அடுத்தபடியாக பெலிஸ்தியருக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனம். பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியினால் இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழி வாங்குவேன். நான் அவர்களில் பழி வாங்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் உரைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 26ஆம் அதிகாரம் முழுவதும் தீருவுக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். மத்திய தரை கடலோரத்தில் உள்ள நாசரேத்துக்கு வடமேற்பகுதியில் 60 மைல்கள் தூரத்தில் பெனிக்கேயாவின் தலைநகரமான தீரு இருந்தது. அந்நகரத்தின் ஒரு பகுதி தீவாகவும் மறுபகுதி லீபனோன் சிகரங்களின் அடிவாரங்களிலும் அந்த கடற்கரை பகுதியாக இருந்தது. எருசலேம் அழிந்தபோது யூதா என்ற தேசம் இல்லாமல் போய்விட்டதால் தாங்கள் வாணிகத்தில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தீர்வின் மக்கள் களிகூர்ந்தார்கள். தாங்கள் செல்வம் ஈட்ட வேண்டும் என்ற மிகுதியான ஆசையால் அதன் மூலம் பிறர் துன்பமடைவதை சிறிதும் பொருட்படுத்தாமல் தீருவின் மக்கள் இருந்ததால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பல தேசங்களாலும் பல பாபிலோனியர்களாலும் பெர்சியர்களாலும் மகா அலெக்சாண்டரின் தலைமையில் வந்த கிரேக்கர்களாலும் தீரு கீழ்ப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து 27வது அதிகாரத்திலே தீருவுக்காக ஒரு புலம்பல் பாடப்படுகிறதை பார்க்கிறோம்.
மனுப்புத்திரனாய் நீ இப்பொழுது தீர்வின் மேலே புலம்பி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இங்கே கொடுக்கப்பட்டதான காரியங்கள். வியாபார கப்பல்கள் பெருமளவில் தீர்வுக்கு இருந்தன. பல தேசங்களுக்கு வியாபார பொருட்களையும் பொக்கிஷங்களையும் கொண்டு வரும் அழகான கப்பலாக அந்நகரம் இந்த அதிகாரத்தில் வர்ணிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் தேவன் தமது நியாயத்தீர்ப்பில் அக்கப்பல் துண்டு துண்டாக உடையும், பலர் அதன் அழிவுக்காக அள்ளும்படியாகவும் செய்வார். இவ்வுலகத்தின் வியாபார மையமாக இருக்கும் இடத்தை தேவன் அழிப்பதை பற்றி கூறும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்திலும் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதோ தேவனுடைய நியாய தீர்ப்பு. அவர் நியாயாதிபதி. மீண்டுமாக இந்த உலகத்தின் முடிவில் அவர் நியாயாதிபதியாக வெளிப்படுவார். ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த மனிதனாக யாராக இருந்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்க வேண்டும். ஆம், நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். தேவன் கொடுத்த கட்டளைகளின்படி நடக்காதவர்கள் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள், நித்திய அழிவை சந்திப்பார்கள், நரகத்துக்கு போவார்கள். அதைத்தான் வேதம் தெரிவிக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் பயப்படுவோம். உன்னதரான தேவன் நம்மை ரட்சித்து தமது ஆக்கினி நின்று அவர்தாமே நம்மை மீட்டு, அவர்தாமே நம்மை பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாய், பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திராளிகளாய் அவர்தாமே நம்மை மாற்ற அவர் தம்மையை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் தயாராகவும், கர்த்ததாமே ராஜரீக ஆசீர்வாதங்களில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.